5 குதிரைகளும் ஒரு இளைஞனும். தமிழ்நாட்டில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இருந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அனைவரும் வாழ்ந்தனர். அதே ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனிடம் 4 காட்டுக் குதிரைகள் இருந்தன. அது அவனுடைய தந்தை வளர்த்து குதிரைகள். அவனுடைய தந்தை இறந்த பின்னர் அந்த குதிரைகளை அவன் வளர்க்க முடிவு செய்தான். அவை மிகவும் முரட்டுத்தனமானவை, யாரையும் அருகில் சேர்க்காது, அடங்கவே அடங்காது. பல பேர் அந்த குதிரைகளை அடக்க முயன்று தோற்றுப்போனார்கள். அப்போது ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் பார்க்க ஏழையாகையும் அனைவருக்கும் உதவி செய்யும் எண்ணத்துடன் இருந்தார். அவர் அந்த இளைஞனிடம், இந்த குதிரைகளை நான் அடக்கித் தருகிறேன், ஆனால் நான் சொல்வதைக் கேள் என்றார். அவர் செய்ததெல்லாம் இதுதான். குதிரைகளை ஒரு பெரிய மைதானத்தில் அவிழ்த்துவிட்டார். அவர் குதிரைகளை துரத்தவில்லை, மாறாக குதிரைகள் எங்கே ஓடுகிறதோ அவரும் அதன் கூடவே ஓடினார். குதிரைகள் நின்றால் அவரும் நின்றார். குதிரைகள் படுத்தால் அவரும் பக்கத்தில் அமர்ந்தார். குதிரைகளுக்கு பசிக்கும்போது அவரே புற்களைக் கொடுத்தார். மெல்ல மெல்ல அந்த குதிரைகள், இவரால் நமக்கு ஆபத்து இல்லை என்று நம்பத் தொடங்கின. சில நாட்களில் அந்த முதியவர் குதிரைகளின் முதுகில் தடவினார். பிறகு அதன் மேல் அமர்ந்தார். முரட்டுக் குதிரைகள் இப்போது அமைதியாக இருந்தன. நீதி. இந்த கதையில் வரும் 5 குதிரைகள் நம்முடைய ஐம்புலன்கள் மற்றும் எண்ணங்கள். நம் எண்ணங்களை பலவந்தமாக அடக்க நினைத்தால் அவை இன்னும் வேகமாக ஓடும். நம் மனதோடு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை சரியான பாதையில் வழிநடத்தினால் மிகச்சிறந்த வெற்றியாளராக வாழலாம்.